கதிரையிலே நின்று இருந்து தொழக்கூடியவர்களுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் அங்கே முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. சிலர் நின்று அவர்களுக்கு தொழ முடியும், ஆனால் என்ன செய்ய முடியாது, பூமியிலே அமர முடியாது, காலை மடுக்கி முட்டுக்கால் வருத்தமிக்கு. அப்ப அவர்கள் நின்று தொழ முடியும். அப்படிப்பட்டவர்கள் நின்று தொழ வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் தொழுகையுடைய சட்டங்களில் ஒன்று நின்று தொழ முடியும் என்றால் நின்று தொழ வேண்டும். எங்களுக்கு தொழுகையிலே செய்ய முடியுமான அமைப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். சுஜூது செய்ய முடியும் என்றால் சுஜூது செய்ய வேண்டும், ருக்கு செய்ய முடியும் என்றால் செய்ய வேண்டும். ஏலாத விடயங்களுக்குத்தான் பகரமான தீர்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப நின்று தொழ முடியும், சுஜூது செய்ய முடியும், ருக்கு செய்ய முடியும் என்றால் அமருவதற்கு மாத்திரம் என்ன செய்யலாம், எங்களுக்கு கதிரையை எங்களுக்கு பயன்படுத்தலாம். அப்படி ஒருவர் தொழுகையிலே சஃபிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் எலும்பி தொழுதால், அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அமர்ந்து தொழுதால் சிக்கலே கிடையாது. அவருடைய தோல் மத்தாக்களுடைய தோலோட நேராக இருக்கும், எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது. ஆனால் அவர் எலும்பி நிற்கும் பொழுது எலும்பி நிற்பவராகவும் அமரும் பொழுது மாத்திரம் கதிரையை பயன்படுத்தக்கூடியவராகவும் இருந்தால் பல கருத்து வேறுபாடுக்கு மத்தியிலே உலமாக்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், அவருக்கு எலும்பி தொழ முடியும். அவர் எலும்பி தொழும் பொழுது சஃபிலிருந்து முன்னால் இருப்பது அவருக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் மற்ற நேரங்களிலே அவர் அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது, நடுவுறுப்பிலே இருக்கும் பொழுது அவர் மஅமூம்களுடன் தோளுக்கு தோல் நேராகத்தான் இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நேரம் தொழுகையுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் எழுந்து நிற்கின்றார், அது அவருக்கு பரவாயில்லை என்று எங்களுக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். அல்லது அவர் நான் சஃபை நான் குளறுபடி பண்ணாமல் இருப்பதற்காக வேண்டி அமர்ந்தே தொழ வேண்டும் என்று அவர் முடிவு செய்தால் அதிலும் சில உலமாக்கள் சரி காணுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எழுந்து தொழ முடியுமான விடயங்களை நாங்கள் எழுந்து தொழுவது எங்களுடைய தொழுகையை பரிபூர்ணமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு காரணியாக அமையும். ஆகையினால் அப்படி எழுந்து தொழும் பொழுது நாங்கள் சஃபுக்கு முன்னால் சற்று நின்றாலும் கூட அது மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு தவறாக இருக்க வேண்டும் என்பது உலமாக்களுடைய அவாவாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் கதிரைகளிலே தொழக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது முற்றுமுழுதாக பள்ளி வாயில்களையே தடுக்கப்பட வேண்டும். கதிரைகளே தொழக்கூடியவர்களுக்காக வேண்டி குறை சொல்வது, அங்கால போங்கன்றது இங்கால வாங்குன்றது, அவர்களாகவே முன் வந்து அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறத்தை எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை. அல்லது இருக்கக்கூடியவர்களுடைய இடத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு மஅமூமுக்கும் கிடையாது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம்.